ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 6th December 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், விப்ரோ, எல்டிஐ மைண்ட்ரி, ஐடிசி இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. சிப்லா, ஐச்சர் மோட்டார்ஸ், அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்கு ஸ்லைட்டாக சரிஞ்சிச்சு. அப்புறம் க்ரூடோட வேல்யூ வந்து இதுக்காக விழுந்துச்சு. அப்புறம் கோல்டு இதுக்காக ரேலி ஆச்சுது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 82 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 357 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. நிஃப்டி வந்து 20,937 க்ளோஸ் ஆச்சுது. சென்செக்ஸ் வந்து 69,653 க்ளோஸ் ஆச்சுது. ஸோ எல்லாமே வந்து ஒரு புதிய ஹை நோக்கி இந்த வாரத்தில் போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா விப்ரோ வந்து 14 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா விப்ரோ வந்து புதுசாக ஒரு 3 சோப் பிராண்ட்ஸை வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து விவிஎஃப் அப்படிங்கிற கம்பெனிக்கிட்ட இருந்து இவங்க அந்த 3 சோப் பிராண்டையும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து விப்ரோவோட கன்சியூமர் கேர் அப்படிங்கிற யூனிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அவங்க வந்து எஃப்எம்சிஜி செக்டாரில் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. அதை தான் இது இண்டிகேட் பண்ணுது. இந்த புது அக்விசிஷன் எல்லாம் ஏறக்குறைய வந்து அவங்க ஒரு 15 அக்விசிஷன் வந்து புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோடு சேர்த்து இது 15வது அக்விசிஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விப்ரோ வந்து ரொம்ப நாளாக வேல்யூவேஷன் சரியில்லாததுனாலையும் ரொம்ப விப்ரோ கம்பெனியில் வந்து அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ரொம்ப லாபம் எதையும் பெருசாக காட்டாததுனாலையும் விப்ரோ வந்து கொஞ்சமாக விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அது ரெக்கவரி மோட்டில் கொஞ்சமாக ரேலி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் எல்டிஐ மைண்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா 152 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த வீக்கோட ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க மெட்டாஸ்பியர் அப்படிங்கிற கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப்பு வைக்கிறத ஒரு நியூஸு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒயிட் லைன் ரிசர்ச் வந்து 2023 ஐடி சோர்சிங் கம்பெனிஸ்க்கான ஒரு ஸ்டடியை பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஓவரால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற செக்டாரில் வந்து எல்டிஐ மைண்ட்ரிக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து எல்டிஐ மைண்ட் வந்து நல்லாவே ஒரு க்ரோ ஆகிட்டு இருந்த கம்பெனி தான். அது இப்போது எல்டிஐ வந்து முன்னாடி வந்து மைண்ட்ரின்னு இருந்துச்சு. இப்போது எல்டிஐ அதை வாங்கி அவங்களோட சாஃப்ட்வேர் கம்பெனி கூட மெர்ஜ் பண்ணி இப்போ எல்டிஐ மைண்ட்ரின்னு அது இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து எல்டிஐ மைண்ட்ரியோட வளர்ச்சி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவில் இது வந்து நிஃப்டி 50லையும் சேர்ந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இதோட வளர்ச்சி வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது இந்த வருஷத்தில். ஸோ இது கண்டிப்பாக வந்து டாப்பில் இருக்கிற இந்தியாவோட சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு இது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் ஐடிசியை பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் வந்து இவங்களுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க ஐடிசிக்கு. ஸோ அதனால் ஐடிசி வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் சிப்லா வந்து ஒரு 19 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா யூஎஸ் எஃப்டிஏ வந்து ஆல்ரெடி பீதாப்பூர் அப்புறம் கோவா யூனிட்ஸுக்கு வந்து வார்னிங் லெட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் வந்து ரொம்ப எல்லோரும் பயந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதனால் பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால மறுபடியும் சிப்லா வந்து ரேலி ஆச்சுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா ப்ரோக்கர்ஸ் வந்து கொஞ்சமாக கன்சர்ன்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வார்னிங்கை கொடுத்தது வந்து யுஎஸோட எஃப்டிஏ. யுஎஸில் வந்து சிப்லாவோட அந்த மொத்த சேலில் யுஎஸோட பங்கு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 28% வந்து யுஎஸில் மட்டும் அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த வார்னிங் லெட்டர் வந்து வரக்கூடிய நாட்களில் ஏர்னிங்ஸுக்கும் இல்லை வேல்யூவேஷனுக்கும் ஒரு பாதிப்பை க்ரியேட் பண்ணணுன்னு இப்போது சில ப்ரோக்கர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நியூஸ்னால் வந்து சிப்லா வந்து விழுந்திருக்குது. அப்புறம் ஐச்சர் மோட்டார்ஸை பார்த்தோம் அப்படின்னா சிஎல்எஸ்ஏ ப்ரோக்கர் வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் குறிப்பாக பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ், ஐச்சர் மோட்டார், ஹீரோ இது எல்லாத்தோட வேல்யூவேஷனையும் வந்து டவுன்கிரேடு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஐச்சர் மோட்டார்ஸ் விழுந்துச்சு. இப்போ சொன்ன இந்த ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா
லாஸ்ட்டு 3 மாதத்தில் 20லேருந்து 30% வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ரேலி ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுத்ததுனால இப்போ பெரிய எந்த பாசிட்டிவ் நியூஸஸும் இல்லாததுனால கொஞ்சமாக கரெக்ட் ஆகிட்டுருக்கு. இது எனக்கு கொஞ்ச நாளுக்கு கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்புறம் அதானி என்டர்பிரைஸை பார்த்தோம் அப்படின்னா, அதானி என்டர்பிரைஸோட அதாவது அதானி குரூப்ஸோட மொத்த மார்க்கெட் வேல்யூவேஷனும் பார்த்திங்கன்னா அந்த கேபிட்டலைசேஷன் வந்து 14 லட்சம் கோடி வந்து தாண்டி இருக்குது இப்போது ரீசெண்ட் ரேலிக்கு அப்புறமா. ஸோ அதனால் இப்போது ஸ்லைட்டாக சில ஸ்டாக்ஸில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் போய்ட்டுருக்குது. அதுதான் வந்து அதானி என்டர்பிரைஸ்லேயும் நடந்துச்சு. ஸோ அதனால் அது கொஞ்சமாக விழுந்திருக்குது. எஃப்ஐஸை பார்த்தோன்னா 9 நாளாக கண்டினியூஸாக பை பண்ணிகிட்டு இருந்தவங்க ஒரு 79 crore ஃபஸ்ட் டைமாக செல் பண்ணுறாங்க. அப்புறம் டிஏஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க முந்தின நாள் செல் பண்ணியிருந்தாங்க. இப்போ 1372 crore பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் 70 பாயிண்ட்ஸும் S&P 500 83 பாயிண்ட்ஸும் நாஸ்டாக் வந்து டவ் 70 பாயிண்ட்ஸு S&P 500 17 பாயிண்ட்ஸ் அப்புறம் நாஸ்டாக் வந்து 83 பாயிண்ட்ஸும் வந்து விழுந்திருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஸ்லைட்டாக கரெக்டாக இருக்கிறதுக்கு ரீசனை பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து வேறு ஏதாவது பாசிட்டிவ் நியூஸஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குது. ஸோ அதனால் அது பெரிய எந்த மூவும் பண்ணல. ஏன்னா ஸ்டாக் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹோல்டு தான் பண்ணி வச்சுருக்காங்க. யாரும் பெருசாக எந்த செல்லையும் பண்ண ஆரம்பிக்கலை. ஸோ அதனால் பெரிய சேஞ்சஸ் எதுவும் நடக்கலை. ஸ்லைட்டாக கரெக்ஷனில் இருக்குது. அப்புறம் க்ரூடை பார்த்தோம் அப்படின்னா ஒரு $2.96 பெர் பேரல் வந்து குறைஞ்சிருக்குது. ஒரு டைமில் பார்த்திங்கன்னா 96 இருந்துச்சு, 100 வரை போன எதிர்பார்த்தது. க்ரூடு மறுபடியும் 74 வந்துருச்சு. 74.2 ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து ஒன்று வந்து யூஎஸில் க்ரூடோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த ரேட்டில் அதிகமாக இருந்ததுனால டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால க்ரூடோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாச்சுது. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாக ஹையர் ரேட்டில் இருந்ததுனால க்ரூடை யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து இதில் வந்து அந்த யூசேஜை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் சடனாக வந்து டிமாண்ட் வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த டிமாண்டு கம்மியான இந்த ரீசன்னால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது க்ரூடோட விலை வந்து ரொம்பவே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாள்லேயே ஒரு $20 வந்து ஒரு பேரலுக்கே கம்மியாகி இப்போ 74 கிட்ட வந்துருச்சு. அப்புறம் கோல்டை பார்த்தோம்னா $2044 பெர் அவுன்ஸ் இருக்குது. 26 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா 2024 ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் ரொம்பவே தீவிரமாக நம்புது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையினால் பார்த்திங்கன்னா கோல்டு வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புகிறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். Thank you.